உங்களுக்கு இரும்பு தோழர்களே, உங்களுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்ல போறது வந்து மைக் வென்ச்சர். இந்த மைக் வென்ச்சர்ன்ற பாடி பில்டர் உங்களுக்கு தெரியும். ஹெவி டியூட்டி பிரின்சிபலை யூஸ் பண்ணி அதிக ரெப்புடேஷன் செய்யாம, அதிக நேரம் செய்யாம, குறைந்த நேரத்தில் உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை டெவலப் பண்ணவர். 1978 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். ஆர்தர் ஜோன்ஸ், அவருடைய நாட்டில் மிஷினை தயாரிக்கிற ஆர்தர் ஜோன்ஸோட ஹெவி டியூட்டி பிரின்சிபல், அந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி 1978 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கின பாடி பில்டர்லேயே சிறந்த அறிவாளி மைக் வென்ச்சர். பாடி பில்டிங்கில் மைக் வென்ச்சர் ஒரு சிறந்த அறிவாளி, பிராங்க் ஜெயின் ஒருத்தர், அர்னால்டு ஒன்று, இப்படி சிறந்த அறிவாளிகளில் குறிப்பிடத்தக்கவர் மைக் வென்ச்சர். இவர் என்னன்னா 78 அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கும்போது 300 பாயிண்ட், எல்லா ஜட்ஜஸும் ஒரே மார்க் போட்டிருந்தாங்க. 300 மார்க் எடுத்து பாஸ் ஆனவர் 1978 மிஸ்டர் யூனிவர்ஸ். சரி, இவர் வந்து 1951 பிறந்தவர். சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு கம்ப்ளைண்ட், இவர் பிறக்கும் போதே ஒரு கம்ப்ளைண்ட். அது என்ன அப்படின்னா, சிறந்த பாடி பில்டரா இருக்காரு, ஆனா அதோட கூட அவருக்கு ரத்தத்துல வந்து பிளட் கிளாட் ஆகுற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பிளட் வந்து ஒவ்வொரு இடத்துல, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கையில உருண்டையா இருக்கும், அது வந்து உடம்புக்கு வெளியே தெரியும். அதை வந்து நல்லா ஓடினாலும் அது கொழுப்பு கரைக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க அது கொழுப்பு கட்டி அது குறைஞ்சிடும் அப்படின்னு. அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி இருக்கு, பிளட் கிளாட் ஆகுது. அந்த பிளட் இவருக்கு எப்போ போய் இதயத்துல போய் கிளாட் ஆகுதோ அப்போ இவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அன்கான்சியஸ் ஆயிடுறாரு, கோமா ஸ்டேஜ் ஆயிடுறாரு. ஒரு நாள் தூங்கிக்கிட்டே இருக்காரு, 2 நாள் தூங்கிட்டு இருக்காரு, 3 நாள் கூட அன்கான்சியஸாவே இருக்காரு. இவருடைய தம்பி சொல்றாரு, இவர் அப்படியே படுத்த படுக்கையா இருப்பாரு, அப்புறம் எழுந்திரிச்சிருவாரு, ஒரு நார்மலா ஆயிடுவாரு. அப்படி அந்த மாதிரியான பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு இவர் ஒரு விதமான மெடிசின் சாப்பிட்றாரு, மருந்து சாப்பிட்றாரு. அந்த மருந்து, இவர் எடுத்துக்கிட்ட ஸ்டெராய்டு எல்லாமே இவர் உடம்புல போய் பாதிச்சு இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே 51 வயசுலேயே இறந்துட்டார். ரொம்ப பரிதாபமான ஒரு பாடி பில்டர், ரொம்ப சிறந்த பாடி பில்டர்.